அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு நட்சத்திர சாரத்தில் பலன்கள் உண்டா? பொதுவாக ஜோதிடத்தில் நாம் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் ஒவ்வொரு கிரகமும் ஏதோ ஒரு நட்சத்திர காலில் அமர்ந்து தசையோ புக்தியோ நடத்தி கொண்டு வரும். அந்த நட்சத்திரநாதன் சாரம் கொடுத்தவனின் நிலை, அவனின் ஆதிபத்தியம் நிச்சயமாக நாம் கவனித்தே பலன் கூற வேண்டியிருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் அமரும் கிரகமானது சாரம் கொடுத்தவனின் நிலைமை, சாரம் கொடுத்தவனின் இணைவு, சாரம் கொடுத்தவனின் தொடர்பு, சாரம் கொடுத்தவன் என்ன ஆதிபத்தியத்திற்குடையவர், சாரம் கொடுத்தவன் 6, 8, 12 உள்ளாரா, சாரம் கொடுத்தவன் 6, 8, 12ஆம் அதிபதியாக இருக்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்தே நாம் பலனை அனுசரித்து கூற வேண்டும். பொதுவாக சந்திரன் என்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தசா புக்திகளை கணித்து நாம் இங்கே பலன்களை கூறி வருகிறோம். இந்த நட்சத்திரத்தை நாம் புறம் தள்ளிவிட்டு இங்கே நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் முழுமையான பலனை கூறிவிட இயலாது. 9 கிரகத்திற்கு காரகங்கள் கொடுத்திருந்தாலும் இங்கே நட்சத்திரத்திற்கென தனி குணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே வேத ஜோதிடத்தில் இங்கே நாம் சார நிலைமையானது மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சாரநாதனின் நிலைமை, இங்கே ஒரு சாரம் கொடுத்த கிரகம் சுக்கிரனோடோ குருவோடோ இணையும் பட்சத்தில் காரக நன்மைகள் நிச்சயமாக ஏற்படுகிறது. சுக்கிரனோடோ குருவோடோ சாரநாதன் இணையும் பட்சத்தில் இங்கே குருவின் காரகங்கள் இங்கே தசை நடத்தும் கிரகத்திற்கு, புக்தி நடத்தும் கிரகத்தின் வழியாக நிச்சயமாக கொடுக்கும். ஒரு கிரகம் அமர்ந்த சாரநாதனின் வீடுகள் ஒரு ஆதிபத்திய வீடுகளா, 2 ஆதிபத்திய வீடுகளா என்பதை கணக்கெடுத்து கொண்டு சாரநாதனின் இணைவு, சாரநாதனின் தொடர்பு என்பதை நாம் கணக்கிட்டு கொண்டு இங்கே தசையோ புக்தியோ அந்த சாரம் வாங்கிய கிரக தசை, உதாரணத்திற்கு இங்கே மிதுனத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். இங்கே கன்னி லக்னம் என வைத்துக்கொள்வோம். இங்கே மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். இங்கே சனி பகவான் தனது 5, 6 குடைய பலனை இங்கே 10ஆம் வீட்டில் இருந்து இங்கே நட்சத்திரநாதனான 7வது 10வது வீட்டின் வழியாக செய்வார் என்பது விதி. ஆனாலும் அங்கே குருவின் நிலைமை 6, 8, 12 உள்ளாரா அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளோடு தொடர்பு கொள்கிறாரா, அந்த குரு பகவான் எந்தெந்த வீடுகளோடு தொடர்பு கொள்கிறார். உதாரணத்திற்கு இங்கே கன்னி லக்னத்திற்கு குரு பகவான் 4இல் அமர்ந்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே குருவின் தொடர்பு பெறுகின்ற வீடுகளின் பலன் இங்கே சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது என்ன ஆதிபத்தியம், 5, 6 குடைய பலன்களை இங்கே குருவின் வீடுகள், குருவின் தொடர்புகள், குருவின் இணைவுகள் மூலம் இங்கே பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். இங்கே குரு சுக்கிர நட்சத்திரத்தில் நின்றிருந்தாலும் இங்கே நாம் சனியின் நிலைமை மிகவும் முக்கியமாக, சனி வாங்கிய நட்சத்திரத்தை மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இங்கே குரு புக்தி வரும் பொழுது இங்கே குருவின் வாங்கிய நட்சத்திரம், அங்கு சுக்கிரன் நிலைமை இங்கே நாம் கணக்கிட வேண்டும். எனவே ஒரு கிரகம் மட்டும் தன்னிச்சையாக இயங்கி சாரம் இல்லாமல், சாரநாதனின் பங்கு இல்லாமல் ஒரு கிரகம் முழுமையான நல்ல அல்லது கெட்ட பலனை வழங்கிவிட முடியவே முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கிரகம் கோச்சாரத்தில் இங்கே ஜாதகத்தில் தசா அல்லது புக்தி, தசாநாதனோ புக்திநாதனோ எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கோச்சாரத்தில், உதாரணத்திற்கு மீனத்தில் இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் அமர்ந்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அந்த புதன் கோச்சாரத்தில் ஆட்சி உச்சம் அடைந்திருக்கும் பொழுது இங்கே கோச்சாரத்தில் மீனத்தில் புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இங்கே தான் வழங்க வேண்டிய நல்ல அல்லது கெட்ட பலன்களை அன்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முக்கியமான ஒரு சம்பவங்களை, ஒரு திருப்பங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்தே தீருகின்றது. எனவே சாரம் கொடுத்தவனின் நிலைமை கோச்சாரத்திலும் மிகவும் அவசியம், இங்கே ஜாதகத்திலும் மிகவும் அவசியம். இங்கே நட்சத்திரநாதனின் நிலைமை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நட்சத்திரநாதனுக்கு ஏற்படும் தொடர்பு, நட்சத்திரநாதனின் இணைவு.
பொதுவாக ஒரு நட்சத்திரநாதன் சுப கிரகங்களோடு இணையும் பொழுது ஒரு கிரகம் வாங்கிய நட்சத்திரநாதன் சுப கிரகங்களோடு இணையும் பொழுது நட்பலன் கட்டாயம் ஏற்படுகிறது. எத்தனையோ ஜாதகத்தை நாம் உதாரணத்திற்கு காண்பிக்க முடியும். ஒரு குருவோடு ஒரு சுக்கிரனோடு நட்சத்திரநாதன் இணையும் பொழுது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அமைப்பும் பொருளாதாரத்தை கொடுக்கின்ற அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுகிறது. எனவே இங்கு நாம் நட்சத்திர சாரத்தை புறம் தள்ளிவிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் முழுமையாக பலன்களை கூற முடியாது என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.